கீழடி ஆய்வறிக்கையை திருத்தமின்றி வெளியிட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகம் முன்பு பாத்தீங்கன்னா, கீழடி ஆய்வறிக்கையை திருத்தமின்றி உடனே வெளியிட வேண்டும், தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடி உண்மைக்கும் எதிரான மத்திய அரசை கண்டித்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் பட்டினி போராட்டம் நடைபெற்று இருக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி குறித்து தனது ஆய்வறிக்கையை இந்திய தொழில்துறைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே சமர்ப்பித்திருந்தாரு. இந்த அறிக்கையில சில மாற்றங்களை செய்யுமாறு திருப்பி அனுப்பது தொழில்துறை. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2014ஆம் ஆண்டில் இருந்து 2016ஆம் ஆண்டு வரை தான் கீழடியில் ஆய்வு செய்த அறிக்கையாக 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சமர்ப்பித்தாரு. அதுல பாத்தீங்கன்னா 982 பக்கம் ஆய்வறிக்கை இருக்கு. இதுல சில மாற்றங்களை செய்து மீண்டும் சமர்ப்பிக்கும்படி இந்திய தொழில்துறை உத்தரவிட்டது. தனது ஆய்வறிக்கையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ள காலங்களுக்கு சரியான பெயர் தர வேண்டும் என்றும், அவர் குறிப்பிட்டுள்ள 8ஆம் நூற்றாண்டு BCE முதல் 5ஆம் நூற்றாண்டின் BCE வரை உள்ள சரியான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த மே 23ஆம் தேதி இதுக்கு பதிலும் அளித்திருந்தாரு. தனது ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா எந்த மாற்றமும் செய்ய முடியாது, தான் குறிப்பிட்ட காலங்கள் அனைத்துமே இந்திய தொழில்துறையால் ஒத்துக்கொள்ளப்பட்டவை என்பதுதான் அதுக்கு பதிலாக அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கீழடி அருங்காட்சியகம் பட்டினி போராட்டம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக மத்திய அரசு திருத்தமின்றி இந்த ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி பட்டினி போராட்டம் நடைபெற்றிருந்தது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.